கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு 2027 ஜூன் மாதம் வரையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு ராசியில் சுமார் 1 வருட காலங்கள் பயணிக்கக்கூடிய குருவாலும், ஒரு ராசியில் சுமார் 1.5 வருடங்கள் பயணிக்கக்கூடிய ராகு கேதுக்களாலும், ஒரு ராசியில் சுமார் 2.5 வருட காலங்கள் பயணிக்கக்கூடிய சனியாலும் எப்பேற்பட்ட என்ன மாதிரியான நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் தெள்ள தெளிவாக துல்லியமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் வாருங்கள். கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் தற்போது கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறார். மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து கேது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்ட கிரகமான ராகு 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் மன வரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். ஏனெனில் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கு கோச்சாரத்தில் 3, 6, 11 போன்ற இடங்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக அமைந்துள்ளது. அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. குரு மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு தொழில், வேலை, ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சனி 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதி. உங்களுக்கு யோகாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி. சனி குருவின் வீடான உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது சிறப்புதான். உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ராஜயோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம் மழை பொழியும் கூட சொல்லலாங்க. இதுவரையில் உங்களுக்கு வராமல் இருந்து கொண்டு இழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கின்ற பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமாதிபதி குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய சனியால் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், ஆசைகள், அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமா கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டுங்க. ஏனெனில் உங்களுடைய ராசியின் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது அதிர்ஷ்டகரமான அம்சங்க. 5ஆம் இடம் புத்திஸ்தானங்க. அதனால உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்து உண்டுங்க. இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் வெளிமாநிலம், வெளியூர், வெளிநாட்டில் சென்று அதிக அளவிலான பிரம்மாண்டமான பணங்களை சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்சு கிடைக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி 7இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. சனி அந்நிய கிரகங்க. அதனால உங்களுக்கு அயல்நாட்டு, வெளிநாட்டு யோகங்கள் நிறைந்து கிடைக்குங்க. இன்னும் சொல்ல போனா அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. சனி என்பவர் நவ கிரகங்களிலேயே கடைசியில், அதாவது வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கின்ற போது நீங்கள் வெகு தூரத்திற்கு சென்று நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் ராஜ வாழ்க்கையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்குங்க. இந்த மாதிரி அதிவிரைவாக நீங்கள் வளர்ச்சி அடைவதால் உங்களுக்கு கண் திருஷ்டிகள் அதிகரிக்கலாம். அதனால உங்களோட விஷயங்களை நீங்கள் அதில் 3வது நபர்களிடம் பகிர்ந்து கொள்வதை சற்று தவிர்த்தல் நல்லது. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய திட்டங்கள் என அனைத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க. ஏன்னா சனி உங்களுடைய ராசியை, ஜென்ம ராசியை பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்களை வெளியில் சொன்னால் கண் திருஷ்டி அதிகமாகுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமர்வது என்பது சிறப்பு. 6ஆம் இடம் என்பது ரணம், ருணம், ரோகம், சத்துருஸ்தானம், அதாவது கடன், நோய், எதிரி போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தீராத நோய்கள், உடல் உபாதைகள் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற முடியும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு, கேசு, வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வழக்குகள், கேசுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையில் முடியும் என்பது மட்டுமில்லாமல் லாபங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும். ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அப்படிப்பட்ட காரியங்களில் முழுமையான வெற்றிகளை நிறைந்து காண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடம் உபசயஸ்தானம். இந்த மாதிரியான உபஜாய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் அவகிரகமான ராகு சஞ்சரிக்கும் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் காரிய வெற்றிகளை நிறைந்து வரும். உங்களுடைய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும். ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும்.
ஆக இந்த காலகட்டங்களில் பிரம்மாண்ட கிரகமான ராகு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பண வரவுகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ராகு உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் உயர்வுகளையும் நிறைந்து கொடுக்க இருக்கிறார். பிரம்மாண்டமான யோகங்களை அள்ளி கொடுப்பார். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கற்பனைகள், அபிலாசைகள், ஏன் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய பேராசைகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக பூர்த்தியாகும். ஆக இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ராகுவின் சஞ்சார அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களும் பண வரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு என்பதில் துளியளவான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராகுக்கு வீடு கொடுத்த சனி, அதாவது நவ கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்க. எனவே 2027 ஜூன் மாதம் வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கண்டக சனி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உண்டுங்க. இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நிறைந்து உண்டு என்பதை இந்த கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான, தோஷமில்லாத கிரகமான, பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், வேலை, ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு நல்லபல முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். 10இல் குரு பயணிக்கும் போது பழையது உங்களை விட்டு விலகி புதியது நிறைந்து கிடைக்கும். எனவே உங்களுக்கு வேலை மாற்றத்தின் மூலமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி. 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 10இல் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியும் குருதான். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமரும்போது உங்களுடைய தாய் வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு. தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஆக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் குரு அமர்வதும் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் கருதப்படுகிறது. நிறைய பேருக்கு ஆசிரியர் பணி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு 10இல் இருக்கும்போது பண புழக்கங்கள் அதிகமாக உள்ள அரசு வேலைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், மூத்த அதிகாரிகள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை நீங்கள் இந்த தருணத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் நீங்கள் உழைப்பால் மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கும். கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் ஒருபோதும் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். பண வரவுகளை அள்ளி கொடுப்பாருங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சோம்பல், அசதி, சோம்பேறித்தனம் இவையெல்லாம் விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம் போன்றவற்றை செய்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வு நிலைக்கு செல்லும். ஆக இந்த கண்டக சனி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளை நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும். இன்னும் சொல்ல போனா சனியின் வீட்டில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு என்பவர் பிரம்மாண்டமான கிரகம், அந்நிய கிரகம். ஆசைகளை, பேராசைகளை அதிக அளவில் தூண்டி அவர் நல்ல இடத்தில் பயணிக்கும் போது அவற்றை உங்களுக்கு இதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார். அப்பேற்பட்ட இடமான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் தற்போது ராகு பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான ராஜயோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பணவரவுகள் கொட்டுங்க. ஆமாங்க, இந்த ராகு பகவான் அமர்ந்த வீட்டுக்குரிய சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார். எனவே உங்களுக்கு அபரிவிதமான அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பா இருக்குதுங்க. சொல்ல போனா அயல்நாட்டு யோகம்ன்றது கண்டிப்பா உண்டுங்க. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ராகு 2.5 வருட காலங்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான சனியின் வீட்டில் இருப்பது உங்களுக்கு அமோகமான, அபாரமான, பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ராஜயோக வாழ்க்கை காலகட்டமாக தான் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாம சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பாருங்க. தற்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அடுத்த பயிற்சி காலகட்டத்திலும் உங்களுடைய ராசிக்கு மகரத்திற்கு மாறுவார். எனவே அவர் சுமார் 3 வருட காலங்கள் உங்களுடைய ராசிக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் ராஜயோகங்களும் உண்டு. ராகு அமர்ந்த வீட்டுக்குரிய சனி உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் அந்நிய நாட்டினால், அதாவது வெளிநாட்டினால் உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும். ராகு பிரம்மாண்டமான கிரகம் என்பதால் மிகப்பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அது வெளிநாட்டு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது உள்நாட்டிலேயே புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கலாம். இன்னும் கேட்டீங்கன்னா பல பேருக்கு மத்திய அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி உங்களுடைய ஜென்ம ராசியை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பாக்குறாங்க. இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பண வரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு உடல் எடை கூடும் என்றாலும் அது உங்களை அழகுபடுத்துவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடியதாக அமையும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான மிகப்பெரிய அளவிலான நோய்களும் உடல் உபாதைகளும் உங்களை விட்டு விலகும். ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், ஆசைகள், செயல்பாடுகள், யோசனைகள் மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்கள் என எல்லாமே பிரமாண்டமாக அபரிவிதமாக மிகச் சிறப்பாக இருக்கும். ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது ராகுவால் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் பண வரவுகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து காணப்போகிறீர்கள் என்பது உறுதி என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் நிறைந்து கிடைக்கும் என்பதும் உறுதிதான். மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கையிலேயே பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்தில் அமரும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமான அற்புதமான அருமையான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்துங்க. அதாவது பாவ கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. அந்த மாதிரியான பாவ கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தற்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது கண்டிப்பாகவே உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை உண்டுங்க.